பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடையாளத்தோட இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்றியிருக்கும் தாவேக அரசிற்கு ஒரு கோரிக்கை, ஒரு வாய்ப்பு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் இதை பதிவிடுறேன். இந்தியாவே தாவேக அரசின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தெருநாயின்னு சொல்ற நாட்டு நாய் விஷயத்துல இந்தியா முழுக்க ஒரு தீர்வு அடையாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அரசுகளின் தவறான அணுகுமுறை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த நாட்டு நாய்கள், அதாவது தெருநாய்கள் விஷயத்துல 5 வருஷத்துல இதற்கான தீர்வுகளை அடையறதுக்கு நான் ஒரு யோசனையா சொல்றேன். இத மட்டும் தாவேகா அரசு செஞ்சா, 5 வருஷத்துல இந்த தெருநாய்களோட பிரச்சனையை தீர்த்து, ஒரு நிரந்தர தீர்வை அடைஞ்சு, தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாநிலமா அடையறதுக்கு 100% சாத்தியங்கள் இருக்கு. என்னோட இந்த சவாலை ஏத்துக்க தாவேகா அரசு தயாரா? இத நீங்க ஏற்றுட்டீங்கன்னா, இத ஏற்று நான் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா, இந்தியாவே உங்கள தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இத தமிழ்நாடு அரசு காதுல எட்டும் வரை, தயவுசெய்து நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இத செயல்படுத்துறதுக்கான முழு ஒத்துழைப்ப குடுங்க. அதுக்கு நடுவுல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அஜெண்டாவோட செயல்படுற தாவேகா அரசு, அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களே, அதுக்கேற்ற மாரி நடந்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு. முதல்ல பழனியில அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அங்க போம்போது இந்த நாய்கள்லாம் பார்த்துட்டு, "இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. "இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு?" அப்படின்னு யார கேட்குறீங்க? கடவுளோட படைப்ப யார்கிட்ட கேட்கணும்? இதெல்லாம் உங்களோட இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அஜெண்டாக்கு முரணானது. 2வது, இப்போ நலவழித்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, இந்த கருணைய காட்டிக்கிறதுக்காக இந்த தெருநாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளவு, அந்த வார்த்தை எவ்வளோ ஆபத்தான வார்த்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கருணைய காட்டிக்கிறதுக்காக சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா, யாருங்க காட்டணும் கருணைய? கருணைன்றது ஒரு உணர்வு இல்லையா? அப்படி பார்த்தா எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கணுங்க. எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கணும். ஒரு நாய்களுக்கு, உயிரில்லா நாய்களுக்கு உணவு போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்காக எவ்வளவு மெனக்கட்றாங்க, ஒரு நாள் முழுக்க செய்றாங்கன்னு. ஒரு சுயநலமே இல்லாம பொதுநலத்தோட ஒரு பசியில இருக்கிற நாய்களுக்கு, விலங்குக்கு சாப்பாடு போடுறதுன்றத நீங்க இப்படி ஒரு அவமானப்படுத்துற மாரி இந்த வார்த்தை இருக்குல்ல, கடுமையான கண்டனத்துக்குரியதுங்க. கண்டனத்துக்குரியத விட புரிதல் இல்லாம உங்கள நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கான இது அந்த வார்த்தை ரொம்ப ஆபத்தானது. அருண் அவர்களே, இத நீங்க திரும்ப பெற்றுக்கணும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். அ ஏன்னா இவங்களெல்லாம், அது என்னங்க, ஒரு ரத்த தானம் குடுத்தா தூக்கி வச்சு பேசுறீங்க, இல்ல ஏதாவது மற்ற சேவைகள் ஏதாவது செஞ்சா தூக்கி வச்சு பேசுறீங்க. இந்த பசியில இருக்க நாய்களுக்கு சாப்பாடு போடாம மட்டும் இப்படி ஒரு அவப்பேர உருவாக்குறீங்களேங்க, எப்படிங்க இது? அது சமூக சேவையில வராதா? இவங்களலாம் தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் பரவாயில்லங்க. இது மாரி வார்த்தையால காயப்படுத்தாதீங்க. ஏன் இத நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, உரிமையோட சொல்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்னங்க? பிறப்புக்கும் மனித உயிருக்கும்னு வச்சுட்டு நீங்க ஆட்சி செஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. உங்க நல்லதுக்காக, உங்க ஆட்சியோட எதிர்காலத்துக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சவால ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல அரசா செயல்பட போறோமா? இல்ல முரண்பட்ட அரசாக செயல்பட போறோமா? அப்படின்றது உங்க கையில இருக்கு. இதை தாவேகா அரசு கவனத்திற்கு கொண்டு போய், இந்த நாய்கள் விஷயத்தில ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. அரசு நான் சொல்வதை கேட்டு, என்ன மாரி விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்வதை கேட்டு, 5 வருஷத்தில நான் ஒரு சவாலாவே கேட்கிறேன். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாரா? இந்த நிகழ்வுல நான் ஒரு சில பேர கண்டிப்பா குறிப்பிட்டே ஆவணும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உயிர்களுக்காக நடுநிலையாக தன் கருத்தை பதிவிட்ட தாவேகா ஆதரவாளரான திருச்சி டிவிகேவின் ஐடி விங்கை சார்ந்த சதீஷ் அவர்களுக்கும், தாவேகா ஆதரவாளரான கிண்ணத்தை காணோம் சேனலை சேர்ந்த செந்தில்நாதன் அவருக்கும், அப்புறம் சமரன் ஃபார் அனிமல்ஸ் சென்னை தம்பி சமரன் அவருக்கும் நான் தலை வணங்கிக் கொள்கிறேன். ஒரு உயிருக்கு முன்னாடி அரசியல், ஜாதி, மதம், கட்சி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க புரிய வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.